இப்போ தி அதை பத்தி பார்க்க போறோம். டெஃபினட் ஆர்டிகல் இந்த தீன்றது. அதாவது நிச்சயமுள்ள ஒரு இதை குறிப்பிட்டு இதுதான் சொல்றது அந்த தி. இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றது அந்த ரூல் நம்ம பார்க்க போறோம். எ பர்சன் ஆர் அனிமல் ஆர் திங் மென்ஷன் ஃபார் த செகண்ட் டைம். ஒரு சென்டென்ஸ்ல ஒரு பர்சனையோ அனிமலையோ திங்கியோ ரெண்டாவது முறை மென்ஷன் பண்ணும்போது நம்ம தி யூஸ் பண்றோம். ஐ சாய் அ கார், த கார் வாஸ் பியூட்டிஃபுல். இந்த செகண்ட்ல வர்றதுனால மட்டும் கிடையாது. ஐ சாய் அ கார் அப்படின்னா ஏதோ ஒரு கார், அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி முடிஞ்சிடும். அடுத்து அதை நிறைவு செய்யறாங்க பாருங்க. கார் வாஸ் பியூட்டிஃபுல். அப்போ குறிப்பிட்டு அந்த காரை சொல்றாங்க. செகண்ட் டைம் சொல்றாங்க, குறிப்பிட்டு சொல்றாங்க. அதனால குறிப்பிட்டு சொல்றதுனால தி கார், அந்த கார் முன்னாடி நம்ம சேர்க்கிறோம். இன்னொரு முறை சொல்றேன். ஐ சாய் அ கார் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ சாய் அ கார், ஏதோ ஒரு காரை பார்த்தேன், அவ்வளவுதான். தி கார் வாஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு காரை பார்த்தேன், அந்த கார் ரொம்ப அழகா இருந்தது. அந்த காரை குறிப்பிட்டு சொல்றாங்க பாருங்க. அதான் த கார் வாஸ் பியூட்டிஃபுல். செகண்ட் முறையும் மென்ஷன் பண்றாங்க. அப்படி மென்ஷன் பண்ணாலும் அதை குறிப்பிட்டு வரணும். அதான் தி போடுறோம். ரெண்டாவது, பிஃபோர் ஒன்லி ஒன் சச் திங் தட் எக்ஸிஸ்டஸ். அதாவது எக்ஸாம்பிள் பாருங்க. த எர்த் கோஸ் அரவுண்ட் த சன். பிஃபோர் ஒன்லி ஒன் சச் திங் தட் எக்ஸிஸ்டஸ். அது என்ன சொல்லுன்னா, த எர்த் கோஸ் அரவுண்ட் த சன்னா பூமி சூரியனை சுற்றுகிறது. இப்ப பூமின்றது ஒன்னே ஒண்ணுதான், சன்ன்றது ஒன்னே ஒண்ணுதான். எர்த் கோஸ் அரவுண்ட் த சன்னா எர்த் இன்னும் 100 எர்த் இருக்கிற மாதிரியா, இன்னும் 1000 சூரியன் இருக்கிற மாதிரியா அதெல்லாம் சுத்தி வர மாதிரி கிடையாது. பூமினா அது ஒண்ணுதான், சூரியன்னா அது ஒண்ணுதான். பூமி சூரியனை சுத்தி வருது. அது இருக்கிற ஒரு பொருளை சொல்றாங்க பாருங்க. ஒரே பொருள் தான் இருக்கு, அதோட செயலை சொல்றாங்க, குறிப்பிட்டு சொல்றாங்க பாருங்க. த எர்த் கோஸ் அரவுண்ட் த சன். அப்படி குறிப்பிட்டு ஒரே பொருளை சொல்லும்போது த எர்த் கோஸ் அரவுண்ட் த சன் இந்த மாதிரி சொல்லலாம். அதுதான். அடுத்து நம்ம தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த் நிறைய ரூல்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் பார்ப்போம். இப்போ தேர்ட் யூசேஜ், பிஃபோர் த ஆர்டினல் நம்பர்ஸ். அது என்ன சார் ஆர்டினல் நம்பர்ஸ்? ஆர்டினல் நம்பர்ஸ் தான் ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் இப்படி சொல்றோம்ல, அதாவது 1 2 3 கிடையாது. அதெல்லாம் வந்தாலே ஏ தான் நம்ம போடுறோம், போடுறோம். டி போடுறோம்னா ஆர்டினல் நம்பர்ஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், இந்த டிஹெச் சேர்த்து சொல்றோம்ல, 11 12 13 அந்த மாதிரி நம்ம ஃபேக்ட் அந்த இது ஆர்டினல் நம்பர் சொல்லும்போது நாம தி போடுறோம் முன்னாடி. அதான் ரூல். எக்ஸாம்பிள், திஸ் இஸ் த தேர்ட் டைம் he was the first person to win the title. இந்த இது ஆர்டினல்ஸ்க்கு முன்னாடி தேவை இருக்கு பாருங்க. இது ஒரு ரூல். ஃபோர்த் பாத்தீங்கன்னா ப்ராப்பர் நவுன்ஸ். அதாவது ப்ராப்பர் நவுன்ஸ் அந்த இது நேம் ஆஃப் ஓஷன்ஸ் அண்ட் சீஸ்லாம் வந்து ப்ராப்பர் நவுன்ஸ் அந்த மாதிரி தான் வரும். இதுங்களுக்கு முன்னாடி சேர்க்கிறேன். வி sailed on the Arabian Sea. ஏன்னா இதெல்லாம் குறிப்பிட்டு சொல்றேன். இதெல்லாம் ஒண்ணுதான் இருக்கு. 10 அரேபியன் சி கிடையாது, ஒரே அரேபியன் சி தான் இருக்கு. அதில் குறிப்பிட்டு நம்ம சொல்லலாம். த பசிபிக் ஓஷன் இஸ் த லார்ஜஸ்ட் ஓஷன். தி வி sailed on the Arabian Sea. அதாவது ப்ராப்பர் நவுன்ஸ் மாதிரியான இந்த ஓஷன் நேம்ஸ், இந்த சி நேம்ஸ்க்கு முன்னாடியும் இந்த ஆர்டினல் நம்பர்ஸ்க்கு முன்னாடியும் தி தான் போடுறோம். புரிஞ்சுதா? இப்போ அடுத்த யூசேஜ், ஃபிஃப்த் என்னன்னு பாத்தீங்கன்னா மான்யூமெண்ட்ஸ். மான்யூமெண்ட்ஸ்னா என்ன? இந்த கோயில்கள், இந்த டூரிஸ்ட் பிளேஸ் சொல்றோம்ல, இந்த எல்லோரா போர்ட், அசோகா பில்லர், அந்த மாதிரி மான்யூமெண்ட்ஸ், லேண்ட்மார்க். இப்போ எங்கேயாவது அட்ரஸ் தேடி வரணும், லேண்ட்மார்க் சொல்லுங்க, அது பக்கத்துலயே அப்படின்னு கேட்பாங்க. அது முக்கியமான பில்டிங், இந்த எல்ஐசி பில்டிங் மாதிரி நேச்சர் வண்டர்ஸ் அந்த மாதிரி நம்ம குறிப்பிட்ட இதை சொல்லும் போதும் முன்னாடி தேவைப்படணும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, வி விசிட்டட் தி தாஜ்மஹால் லாஸ்ட் இயர். பாத்தீங்களா, தாஜ்மஹால் நேச்சர் ஒண்டர், மான்யூமெண்ட். நேச்சர் ஒண்டர் கூட மான்யூமெண்ட் தான். தாஜ்மஹால் நம்ம மென்ஷன் பண்ணும்போது தி போறோம் பாரு. அதே மாதிரி இந்த மான்யூமெண்ட், லேண்ட்மார்க், பில்டிங்ஸ், நேச்சர் ஒண்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம மென்ஷன் பண்ணும்போது தேவைப்பட்டு தான் சென்டென்ஸ்ல மென்ஷன் பண்றோம். ஹி இஸ் வெயிட்டிங் நியர் தி லீ மெரிடியன் ஹோட்டல். அது நான் சும்மா அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் பேர் போட்டேன். நீங்க சொல்லும் போது ஹி இஸ் வெயிட்டிங் நியர் தி புஷ்பா மெஸ், சரவண பவன் ஹோட்டல் அப்படின்னு கூட சொல்லலாம். பிகாஸ் இந்த தி வந்து சொல்லும் போது இந்த லேண்ட்மார்க், இந்த இது மான்யூமெண்ட்ஸ், பில்டிங்ஸ், நேச்சர் ஒண்டர் இது முன்னாடி நீங்க அதை மென்ஷன் பண்ணி சொல்லும் போதும் முன்னாடி தி போட்டு சொல்லலாம். சிக்ஸ்த் பாத்தீங்கன்னா, பிஃபோர் அன்கவுண்டபிள் நவுன்ஸ் மென்ஷன் திஸ் இன் a particular manner. The rises in this market is good. இது என்ன சார் அன்கவுண்டபிள் நவுன்? The rise in this market, only one rise என்ன பரவாயில்ல. The rise in this market is very good. ரைஸ் அது எண்ண முடியுமா? வீட்டுன்னு சொன்னாலும் அது எண்ண முடியாது. இந்த மார்க்கெட்ல ரைஸ் நல்லா இருக்கும். அதாவது ஒரு ரைஸ் எடுத்து வச்சு ஒன்லி ஒன் ரைஸ் அப்படின்னு சொன்னா அது கவுண்டபிள். அன்கவுண்டபிள் இப்படி எடுத்துக்காட்டி இந்த மார்க்கெட்ல இருக்கிற அரிசி நல்லா இருக்குன்னா இந்த மார்க்கெட்ல எத்தனை அரிசிலாம் எண்ண முடியாது. அது அன்கவுண்டபிள் நவுன். அதனால இந்த அன்கவுண்டபிள் நவுன் இந்த மாதிரி சொல்லும் போது கூட தி கூட சேர்க்கணும். இந்த ரைசஸ் இன் திஸ் மார்க்கெட் இஸ் குட். உங்களுக்கு ஓகேவா?